வாசுதேவேந்திர யோகேந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்துவபோதோபி தீயதே. இந்த தத்துவ போதத்தில் 5 தலைப்புகளில் விசாரம் நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். அதில் முதல் தலைப்பு அதிகாரித்துவ விசாரம், சாதன சதுஷ்டய சம்பத்தி அதுதான் அதிகாரித்துவம் சொல்லி பார்த்தோம். இது முதல் தலைப்பு. அடுத்த தலைப்பு ஜீவ விசாரம். முதல் தலைப்பு வேதாந்தத்துக்கு நுழைவாயில். அந்த சாதன சௌட்டிய சம்பத்தில கர்மயோகம், தியானம், ஜபம், பக்தி எல்லாம் அதுக்குள்ள தான் வரும். காரணம் விவேக வைராக்கியம், முமுட்சுத்துவம் வர கர்மயோகம் தேவைப்படுகின்றது. விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம் இதெல்லாம் வரணும்னா கர்மயோகம். கர்மயோகம்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும், கீதையை படிச்சிருப்போம். அடுத்து தியானம், உபாசனம் மூலமாக சமமாதி ஷட்க சம்பத்தி, சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை இதெல்லாம் நல்ல ஒரு தியானம், குருவினிடத்திலிருந்து நாம் பெற்ற ஜப மந்திரங்களை முறையாக ஜபம் செய்வது, இதெல்லாம் மன ஒருமுகப்பாடையும் புலனடக்கத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் முதல் தலைப்புக்குள்ள எல்லாம் வந்துடுது. சாதன சௌட்டிய சம்பத்திக்குள்ள இதெல்லாம் வந்துடுது. இனி நாம் தத்துவ போதத்தை படித்து முடிக்கிற வரையிலும் அடுத்த தலைப்பு பொதுவாக மொத்தமாக சொல்லணும்னா ஞான யோகத்தில் இருக்க போகின்றன்னு சொல்றாங்க. ஞான யோகம் என்றால் அறிவை பெறுவதற்கான விசாரத்துக்குள் இருக்க போகிறோம். அடுத்து இங்க ஜீவ விசாரம் சொல்லி சொன்னா வேற யாரையோ பற்றிய விசாரம் இல்லை, நம்மை பற்றிய விசாரம். ஆங்கிலத்தில் சொல்றாங்க இல்லையா, ஹூ ஆம் ஐ, நான் என்றால் யார், என்ன. அகம் விசாரம். ஆமா. அடுத்து மூன்றாவது தலைப்பு சிருஷ்டி விசாரம் அல்லது ஈஸ்வர விசாரம். ஜீவனை பற்றி விசாரம் செய்த பிறகு இந்த ஜீவன் வசிக்கின்ற இந்த உலகம் இருக்கு, இந்த உலகம் எப்படி தோன்றியது அதை பற்றிய விசாரம். இந்த உலகம் எப்படி தோன்றியதுன்னு சொல்லி நாம் விசாரிக்கும் பொழுதே என்ன ஆயிடும்னா, இந்த உலகத்தை படைத்தவர் இருக்காரு, படைத்தவரை பற்றி விசாரம் வந்துடும். படைப்பை பற்றி விசாரம் வரும்போது படைத்தவரை பற்றி விசாரம் தானே வந்துடும். ஒரு பொருளை பார்த்தா சரி இது யார் செய்தது உடனே வந்துடும். ஆகினால ஈஸ்வர விசாரமும் சிருஷ்டி விசாரமும் ஒண்ணுதான். அதை பற்றிய விசாரம் நம்ம பார்க்க போகிறோம். இது மூன்றாவது தலைப்பு. அடுத்து நான்காவது தலைப்பு மகா வாக்கிய விசாரம். ஜீவனை பற்றி விசாரம் செய்து வச்சிருக்கோம், ஈஸ்வரனை பற்றி விசாரம் செய்து வச்சிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்த விசாரம், தொடர்பு என்ன, ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அதுதான் மகா வாக்கிய விசாரம். அடுத்து ஐந்தாவது பல விசாரம். பல விசாரம் பல விசாரம் இல்லை, பல விசாரம் பிரயோஜனம் சொல்லி சொன்னா புரியும், பெனிஃபிட். மகா வாக்கியத்தை எல்லாம் விசாரம் செய்தால் அந்த ஞானத்தினால் வருகின்ற பலன் என்ன, அதைத்தான் சாஸ்திரங்கள் ஜீவன் முக்தி, இந்த உலகத்தில் இந்த உடலோடு வாழும்போது இருக்கின்ற நாம் பெறுகின்ற ஒரு நிறைவு, அதுக்கு பேர் ஜீவன் முக்தி. பிறகு பிராரப்த முடிவில் இந்த உடல் சென்ற பிறகு உலகத்தை ஒரு பார்வையில் அதை சாஸ்திரம் விதேக முக்தின்னு சொல்றது. ஆமாம், ஞானிக்கு இதெல்லாம் இல்லை, ஆனால் சாஸ்திரத்தினுடைய கோணத்தில் விதேக முக்தின்னு சொல்லப்படுகின்றது. இதில் மோட்சஸ்வரூபத்தை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகின்றோம். இதில் முக்கியமாக அதிகமான விசாரம் எது வரும்னா ஜீவ விசாரம் தான் அதிகமாக வரும். ஈஸ்வர விசாரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சம்பந்தமும் மிக சுருக்கமாக தான் பார்க்க போகின்றோம். ஆனால் இந்த ஐக்கியம்தான் வேதாந்தத்தினுடைய மைய கருத்து.
ஏன்னா ஜீவன் என்றால் யார் என்ன விசாரம் பண்ணியிருப்போம், ஈஸ்வரன் என்றால் யார் என்ன விசாரம் பண்ணியிருப்போம். ரெண்டு விசாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரெண்டு ஒன்று தான் சொல்கிறதுக்காக அந்த விசாரம், அந்த ஒன்று தான் சொல்லக்கூடிய அந்த பிரயோஜனம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் மைய கருத்தாக இருக்க போகிறோம். சென்ட்ரல் தீம் அதுதான், எப்படி ஒன்று என்கின்ற விசாரம். ஆக இந்த நூல் எல்லா கருத்துக்களையும் இங்கேயே புரிய வைத்து விடாது, புரிய வைத்து விடும் என்று நாம் சொல்வதில்லை. முக்கியமான வார்த்தைகளுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுத்து முழு வேதாந்தத்துக்கு ஒரு விஷனை கொடுக்கும். முழு வேதாந்தத்தில் என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கும், முழு வேதாந்தத்தினுடைய விவரங்கள் என்ன, அதுதான் கொடுக்கும். அதுதான் இந்த நூலுடைய நோக்கம். அதனால் மகா வாக்கியத்தை பற்றி சுருக்கமாக எசன்ஸாக தான் இங்கே சொல்ல போகின்றார். நாம விளக்கமாக பார்க்க போகிறது இல்லை, உபனிஷத்துக்குள் தான் விளக்கமாக போய் பார்க்க போகிறோம். இந்த தத்துவமசி என்பதையே மகா வாக்கிய விசாரத்திய வாக்கிய விருத்தி ஒரு அழகான நூல், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஒரு தனித்தனியாக வேதாந்தத்தை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அல்லது மனதில் அதே மனதை ஓட விட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நமக்கு நிறைய நூல்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று படித்தா போதாதுன்னா போதும்தான், ஒன்று படித்தா புரியாதுன்னா புரியும்தான். ஆனால் அதிலேயே மனதை ஓட விடுறதுக்காக இதெல்லாம் இருக்கணும். இல்லைன்னா மனசு வேற எங்கெங்கே ஓடிடும், வேற எங்கெங்கே போயிடும். அதனால தான் இது. ஆக இங்கே பிரயோஜனம் அதையும் சுருக்கமாக இங்கே சொல்லுவார், சொல்லி பார்க்கணும். இனி இந்த இரண்டாவது தலைப்பு கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றது. ததஸ்தத்வ விவேகஸ்ய அதிகாரிணோ பவந்தி, ததஸ்தத்வ விவேகஸ்ய அதிகாரிணோ பவந்தி. சென்ற வகுப்புல ஆரம்பிச்சோம், நாம பார்க்கலாம். ததக அப்படி சொன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்த காரணத்தினால், அடைந்த பிறகு அதன் பலனாக அவனுக்கு என்ன வரும்? அவன் தத்துவ விவேகத்தை செய்வதற்கு ஆர்வம் உடையவன் ஆகின்றான், ஆவான், அல்லது தகுதியை அடைகின்றான். அப்போ தத்துவ விவேகத்தை விசாரம் பண்ணணும்னு சொன்னா நமக்கு என்ன வந்திருக்கோம்? நாம் முடிவு பண்ணிக்கணும், நமக்கு ஓரளவு சாதன சதுஷ்டய சம்பத்தி கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி தெரியணும். அப்போதான் முடியும் இதெல்லாம், ஏன்னா உட்காந்து கேட்கவே முடியாது. இங்க அதிகாரி சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தகுதி, குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கணும். அதிகாரினா ஆபீசர் அப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது, தகுதி. இங்க ஆசிரியர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? தத்துவ விவேகம் என்ற சொல்லை பயன்படுத்தி விட்டார். உடனே சிஷ்யனுடைய மனதில் ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்விதான் என்ன? தத்துவ விவேக கக. அடுத்து பாருங்க, தத்துவ விவேக கக, தத்துவ விவேக கக அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்துவ விவேகம் என்றால் என்ன? கக சொன்னா என்ன? தத்துவ விவேகம் என்றால் என்ன? விளக்கமும் பார்க்கணும், அதுக்கு பதிலையும் பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருந்தாலும் கூட கொஞ்சம் எலிமெண்ட்ரி பாடம் போல இருந்தால் கூட பிரயோஜனமாக இருக்கும்னு இங்கே பார்க்குறோம். அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்ன பார்ப்போம். ஆத்மா சத்தியம் ததன்யத் சர்வமித்யேதி. ஆத்மா சத்தியம் ததன்யத் சர்வமித்யேதி. ஆத்மா என்றால் ஆத்மா என்பது சத்தியம், அதுதான் ட்ரூத், அதுதான் உண்மை. தது அந்நியத்து அதற்கு வேறாக. இங்கு அதற்கு என்று சொன்னால் ஆத்மாவிற்கு வேறாக. அந்நியத் தஸ்மாத் அந்நியத் ஆத்மனக அந்நியத் சர்வம். மித்யா இதி. மித்யா என்றால் அப்பரண்ட் சொல்றாங்க பாருங்க. ஆத்மா என்பது சத்தியம், அதற்கு வேறான அனைத்தும் மித்யா.
முதல்ல இந்த கேள்வி புரியணும்னு சொல்லுவார். இல்லை ஆரம்பத்தில் கேட்ட பாடங்கள் இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக அழகாக மனுஷன், அதாவது என்னென்ன இதெல்லாம் தான் கடைக்கால் சொல்கிறாங்க பாருங்க. அது போல் சில பேர் சொல்லுவாங்க, என்னோட குருநாதர் எனக்கு கட்டடம் கட்டி சொல்லி கொடுத்தார் சொல்லுவாங்க. கட்டடம் கட்டி சொல்லி கொடுத்தார் சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு கட்டடத்தை கட்டி சிஷியன் உள்ளே உட்கார சொல்லி கொடுத்தாரு, அப்படி அர்த்தம் இல்லை. மெதுவாக பிரிக் பை பிரிக் சொல்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அழகாக சொல்லி புரிய வைக்கிறது. அதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. புரிஞ்ச பிற்பாடு பார்த்தா எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்தாருன்னு நமக்கு தோணுமா. இந்த வைக்கோல் போர் போடுறாங்க பாருங்க, அங்கேங்க அப்படியே பிரிஞ்சு கிடக்கும். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போட்ட பிற்பாடு பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்கும். அது போல் இந்த அறிவை மெதுவாக சொல்லி கொடுத்து இந்த பெரிய விஷயத்தை அழகாக புரிய வைத்திருப்பார். சில நேரத்தில் அந்த அறிவெல்லாம் பெறும்பொழுது இவ்வளோ அறிவு நம்ம குருநாதர் நம்ம சொல்லி கொடுத்தாருன்ற பிரமிப்பு கூட வரும் ஒரு வகையில் பார்த்தா. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கட்டடம் கட்டி சொல்லி கொடுக்குறதுன்னு பேர். அதுக்கு தான் இதில் வேதாந்த உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள். எங்கள் குருநாதர் கட்டடம் கட்டி சொல்லி கொடுத்தார், பேசிக்கை எப்படி சொல்கிறோமோ அழகாக சொல்லி கொடுத்தார், புரிய வைத்தார். ஆக முதல்ல இந்த கேள்வி புரியணும்னு பார்த்தோம். சில நேரம் கேள்விக்கே விளக்கம் தேவைப்படும். ஏன்னா கேள்வியே புரியாமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையில் கேள்வி எந்த அளவுக்கு புரிந்து இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பதிலும் புரிந்திருக்கும். அதுதான் சில பேர் கேள்வி கேட்பாங்க, நமக்கு அந்த கேள்வி நமக்கு புரியலன்னா கேள்வி கேட்டவரே உங்கள் கேள்வியை மறுபடியும் சொல்லுங்கன்னு சொன்னா அவருக்கே அவர் கேட்ட கேள்வி திருப்பி சொல்ல முடியாது. எதுக்காக கேட்டன்னு தான் மறந்துடுவார். அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அவருக்கே கேள்வி சரியா கேட்க தெரியாது. சில நேரத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பார், இவர் அதுக்கு அரை மணி நேரம் பதில் சொல்லியிருப்பார். பதில் சொல்லி முடிச்ச பிற்பாடு கேள்வி கேட்டு, சாமி நான் இந்த கேள்வி கேட்கல அப்படி சொல்லும்போது அவ்வளோதான், அசடு வழியணும், அப்படியே ஆகிடும். பல நேரத்தை அப்படிலாம் ஆகும். ஆக இங்கே தத்துவ விவேகம் என்றால் என்ன? கேள்வியை கொஞ்சம் சற்று விளக்கமாக பார்க்கணும். இந்த விவேகம் என்ற சொல்லுக்கு தமிழில் அர்த்தம் என்னன்னா அறிவு. அதுதான் விவேகம் என்பது சமஸ்கிருத சொல். அதற்கு தமிழில் பார்த்தோம்னா அறிவு. விவேகம் என்ற சொல் எதிலிருந்து வந்து சொல்லி பார்த்தா விவினக்தி இதி விவேகः. இலக்கணப்படி விவேகம் சொல்லி சொன்னா டிஸ்கிரிமினேஷன் சொல்லி அர்த்தம். ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன், பிரித்தல், வேறுபடுத்துதல் அல்லது செப்பரேட் பண்றது, செப்பரேஷன். பொதுவாக விவேகம் சொல்லி சொன்னா அறிவுன்னு சொல்றோம். ஆனா இங்கு விவேகம் என்றால் பிரித்து புரிந்து கொள்ளுதல். அதுதான் சரியான அர்த்தம், பிரித்து புரிந்து கொள்ளுதல், பிரித்தல் என்று பொருள். பொதுவாக சமுதாயத்தில் இந்த சொல்லானது வேற அர்த்தத்திலும் பயன்படுத்துறாங்க. அவனை டிஸ்கிரிமினேஷன் பண்ணி வச்சுட்டுன்னு சொல்லி சொன்னா ஒதுக்கி வைத்துள்ளோன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஒதுக்கி வைத்தல் அந்த அர்த்தத்திலும் பயன்படுத்துறாங்க. இந்த இடத்தில் அந்த அர்த்தம் இல்லை. இங்கு சரியாக புரிந்து கொள்ளுதல் எனும் பொருளில்தான் டிஸ்கிரிமினேஷன் விவேகம் என்ற சொல்லானது பயன்படுத்தப்படுகின்றது. சரி, விவேகம்னா பிரித்து புரிந்து கொள்ளுதல் சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று கலந்துட்டது அப்போதானே பிரிக்க முடியும். கலக்கல்னா அதில் பிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்று கலந்து விட்டது அல்லது ஒன்றுக்கு மேலே அது இன்னொன்று இருந்தால் அதை பிரிக்கணும். இப்போ அரிசியில் கல் கலந்துடுச்சுன்னா பிரிக்கணும் இல்லையா? அது போல இங்க விவேகம் என்பது பிரித்து புரிந்து கொள்ளுதல். அப்போ எங்கேயே ஒன்றுடன் வேறொன்று கலந்து விட்டது, அதை பிரிக்கணும், வேறுபடுத்தி பார்க்கணும். அடுத்து எதை வேறுபடுத்தி புரிந்து கொள்ளுதல்? பொதுவா சில பேர் எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு எதை பற்றி அறிவு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்போம். அதோடைய சப்ஜெக்ட் மேட்டர். அறிவுன்னா அது சப்ஜெக்ட் மேட்டர் வேணுமே. அப்படி எதை பற்றி விவேகம், எதை பற்றி பிரித்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது? அதுக்கு பார்த்தா முன்ன சொல்லுக்கு போயிடணும். தத்துவ விவேகம், தத்துவத்தை பற்றிய அறிவு. தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவேகம் என்பதற்கு வேறொரு சொல் இருக்கு, போதம். போதம் தாய்முனர் இந்த வார்த்தை நிறைய உபயோகப்படுத்த. போதம் என்பதே விளக்கொவ்வும் அப்படி சொல்லி பயன்படுத்தியிருக்கார். பொய்யை பொய்யென்றறியும் போதத்துக்கு ஆதரவுனின் மெய்யருளை அன்றோ சொல்லி சொல்றார். ஆமா,
பொய்யை ஒருவி உண்மை உணருதல் போதம், அப்படிலாம் அந்த வார்த்தையை தாய்மலரும் பயன்படுத்தியிருக்கார். அப்போ இந்த நூலினுடைய பெயர் என்ன? தத்துவ போதம். தத்துவத்தை நாம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அதை பற்றி அறிவை தருவது இந்த நூல். அப்போ இனி நாம் என்ன செய்ய போகின்றோம்? தத்துவத்தை பிரித்து புரிந்து கொள்ள இந்த நூலை நாம் பயன்படுத்த போகிறோம். அதற்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் என்ற விவேக சக்தியை பயன்படுத்த போகின்றோம். அடுத்த கேள்வி இங்க, தத்துவம் என்றால் என்ன? இப்படிதான் பாடம் எடுப்பாங்க. தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் உண்மை அல்லது சத்தியம் என்று பொருள். தத்துவம் அப்படி சொன்னா உண்மை அல்லது சத்தியம். தமிழ்ல சொன்னா உண்மை என்பதற்கு வேறொரு சொல் இருக்கு, மெய்ன்னு சொல்லி சொல்லு. மெய், எது மெய்யோ அது தத்துவம், அவ்வளவுதான். எது மெய்யோ அது தத்துவம். ஆக தத்துவ போதம் என்றால் என்ன அர்த்தம்? எது மெய்யோ அதை பிரித்து புரிந்து கொள்ளுதல் அல்லது சரியாக புரிந்து கொள்ளுதல். உண்மையை சரியாக பிரித்து புரிந்து கொள்வதற்கு பெயர்தான் தத்துவ போதம். தத்துவ போதம் இதெல்லாம் முதல்ல எடுத்த உடனே புரிஞ்சுக்க வேண்டிய நூல்கள் இதெல்லாம். ஆமாம், இந்த பிரகரண கிரந்தங்கள்ல அதெல்லாம் இருக்கு. சாதன பஞ்சகம், இது ஆத்மபோதம் எல்லாம். ஆக சரியாக பிரித்து புரிந்து கொள்ளுதல் என்னும் பொழுது என்ன கேள்வி வருமா? சந்தேகம். இந்த தத்துவம் என்பதில் வேறு ஏதோ ஒன்று கலந்து விட்டது சொல்லி அர்த்தம். பிரித்து புரிந்து கொள்ளுதல்னா தத்துவத்திடம் தத்துவம் அல்லாத ஒன்று கலந்து விட்டது. தத்துவத்திடத்துல தத்துவம் அல்லாத ஒன்று கலந்து விட்டது. அப்ப கலந்துள்ளதை எடுத்து பிரித்து உண்மையை நாம் புரிந்து கொள்ள போகின்றோம். தத்துவத்தை எடுத்து அதுல அதத்துவத்தை பிரித்தெடுத்தல். அதத்துவம் என்றால் தத்துவம் அல்லாதது. அது இந்த தத்துவம் என்ற சொல் எப்படி வந்தது அது வேற பார்ப்போம். தது துவம் என்பது சேர்க்கை தத்துவம். தொம் என்றால் நீ என்று ஒரு அர்த்தம் இருக்கு. தொம், ஆமா, தத்துவம் அசி, தது தொம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய், அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு தொம்மன் சொல்லி சொன்னா. ஆனால் இங்க அந்த அர்த்தம் வரல. ஏன்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கணும். தொம் என்றால் தன்மை அல்லது நேச்சர் சொல்லி அர்த்தம். தொம் என்றால் தன்மை அல்லது நேச்சர். உதாரணம் மனுஷ்யத்துவம் அப்படின்னா மனித தன்மை. இந்த தொம் என்பதை ஒரு பொருளோடு சேர்த்தால் சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனுடைய தன்மை என்று பொருள்படும். ஆமா, கடினத்துவம் சொல்றோம் இல்லையா, அது கடினம், அதனுடைய தன்மை கடினம் அப்படி சொல்றோம். ஆக இங்கு தது என்றால் அது, பொதுவாக எதையாவது ஒன்றை குறிப்பது தான் அது. இதை காமன் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வார்த்தை தது. தது என்றால் எனி ஆப்ஜெக்ட், எந்த ஒன்றாக இருக்கலாம் அது. தொம் என்றால் அதனுடைய தன்மை. இங்கு தத்துவம் சொல்லி சொன்னா நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கின்றோமோ அதனுடைய தன்மை சொல்லி அர்த்தம். தத்துவம் சொல்லி சொன்னா நாம் எதை எடுத்துக்கொள்கின்றோமோ அதனுடைய தன்மை. இப்போ ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கிடுறோம். கோயில்கள்ல விக்கிரகம் இருக்கு. அங்க கல்லால் ஆன விக்கிரகம் இருக்கு, உலோகத்தால் ஆன விக்கிரகமா இருக்கு. அப்போ அந்த விக்கிரகத்தினுடைய தன்மை என்ன சொல்லி பார்க்கணும்னா அது கல்லால் ஆனதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. மரத்தில் ஆகியிருந்தால் அது ஒரு விக்கிரகம், அது மரத்தால் ஆனது, மரத்தினுடைய தன்மை அதுக்கு இருக்குன்னு தெரிகின்றது. அப்போ இந்த டேபிளுடைய தன்மை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? டேபிள் மரத்தினுடைய தன்மையை கொண்டுள்ளது, மரத்தால் உருவாக்கப்பட்டது. வழக்கத்துல ஆனா இந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. அந்த பொருளுடைய தத்துவம் என்ன அப்படியே கேட்குறோம். நகையை பார்த்து அது நகையுடைய தத்துவம் என்ன கேட்குறோம். அப்படிலாம் கேட்குற வழக்கத்துல இல்லை, அப்படி பண்றதில்ல. ஆனா இது இந்த வார்த்தையுடைய விசாரத்துக்காக சொல்றோம். வழக்கத்துல அப்படி பேசுறதில்ல, பேசவும் வேண்டாம். பேசணும்னு நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படி பார்த்து ஒரு மாதிரி முடிவு கட்டுருவாங்க, என்ன மரம் கண்டு போன ஆள் எதுன்னு சொல்லிட்டு இல்லையா. ஆக தத்துவம் சொல்லி சொன்னா கிவன் ஆப்ஜெக்டினுடைய தன்மை, ரியாலிட்டி என்ன என்று தெரிந்து கொள்வதுதான், அவ்வளவுதான். இந்த இடத்திலேயே எந்த பொருளை எடுத்துக்கொண்டதாக அறிமுகப்படுத்துறார்? நாம எந்த பொருளுடைய தன்மை ஆராய போகின்றோம்? ஆத்மாவை பற்றி தன்மை.
அவ்வளவுதான். ஆக எது சத்தியமோ இந்த என்டையர் கிரியேஷன் எடுத்துக்கொண்டு இதனுள் எது சத்தியமோ எது உண்மையோ அதை பற்றி நாம பிரித்து புரிந்து கொள்ள போகின்றோம். சத்தியம் சொல்லி சொன்னா 3 காலத்திலும் எது அழியாததோ, 3 காலத்திலும் எது இருக்குமோ அழியாது இருக்குமோ அதுதான் நாம புரிஞ்சுக்க போறோம். ஆக தத்துவ விவேகம் சொல்லி சொன்னா எது அழியாமல் இருக்கின்றதோ, சத்தியமாக இருக்கின்றதோ, தத்துவமாக இருக்கின்றதோ அது அழிகின்ற ஒரு தத்துவத்தோடு கலந்து விட்டது. நாம் எது சத்தியமோ எது தத்துவமோ அதை சத்தியம் அல்லாததுடன் இருந்து அறிவினால் பிரித்து புரிந்து கொள்ள போகின்றோம். அதுதான் இங்கே. ஆமா, இப்போ கல் அரிசி கலந்துருந்தா அது அறிவினால பிரிக்க முடியாது, அது செயலினால தான் பிரிக்கணும். ஆனா இங்க அறிவினால் நாம் பிரித்து புரிந்து கொள்ள போகின்றோம். ஆக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பார்த்து இது சத்தியம் இது அசத்தியம் என்ற அறிவை நாம் அடைய போகின்றோம். பிரித்து பார்க்கின்ற ஒரு தன்மை அதை பார்க்க போகிறோம். சரி, இங்க பிரித்து பார்க்கிற தன்மை ஏன் வந்து, சூழ்நிலை ஏன் வந்தது? சத்தியமும் அசத்தியமும் கலந்துள்ளதா. அதனால இந்த கலந்துள்ளதை பிரித்து எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொள்வதற்கு பேர் தான் தத்துவ விவேகம். அதான் இந்த தத்துவ விவேகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். கலந்துள்ளதை பிரித்து எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொள்வதற்கு பேர் தான் தத்துவ விவேகம். நாமும் அந்த விவேகத்தை செய்ய போகின்றோம். எதன் மூலமாக? இந்த நூலுக்குள் சென்று. அசத்தியத்தை சத்தியத்திலிருந்து எடுத்து தூர போட்டு விட்டு, தூர போடுறதா எப்படி? ஏதோ ஒன்று இருக்கு தூரத்துக்கு போட்டு விட்டது, அப்படி இல்லை, அறிவில் புரிந்து கொள்ள போய்கின்றோம். தாய்மன்னர் சொல்றது போல உன் உளம் கண்டதெல்லாம் தள் என சொல்லி இல்லைங்க. எது உண்மை இல்லையோ அது அறிவில் என்ன பண்ணோம்? தள்ளிடணும். களவையும் கேள்வையும் தள்ளுடா தள்ளு காட்டாற்று வெள்ளத்திலே தள்ளுடா கப்பல். ஏழு சிங்கர் பாட்டு ரொம்ப அழகா சொல்லுவார். எல்லாம் தள்ளு, காட்டாற்று வெள்ளத்தை தள்ளிடு. அப்புறம் என்னன்னா ஏகாந்தமா அது அப்படியே போயிட்டே இருக்கான் அப்படி சொல்லி சொல்லுவார். எல்லா நிலைகளிலும் எல்லா தொழில் நிலைகளிலும் பெரியவர் இந்த தத்துவத்தை உணர்ந்திருக்கின்றார். இது இவங்களுக்கு தான் உரியது அப்படின்றதுலாம் இல்லை. யாராருக்கெல்லாம் அந்த முமுட்சுத்துவம் பேரார்வம் உண்மை உணர வேண்டும் என்ன வருகின்றது ஏக்கம் தவிப்பு வந்ததோ எல்லா துறையிலும் இருந்திருக்கிறார். 63 பார்க்குறோம் நாயன்மார்கள்ல எந்தெந்த துறையில் இருக்கிற எல்லாருக்கும் பக்தி இருந்திருக்கு பகவான் மீது, இறைவன் மீது. ஆக நாம் இங்கே செய்ய போகின்ற தத்துவ விவேக பிரகார முறை பிலாசபி இல்லையா, உண்மையும் பொய்யும் கலந்துருக்கு. அதை யார் கலக்குனாங்க சுவாமி? யாருங்க கலப்படம் பண்ணாரு? அதுக்கு பகவான் இடத்து தான் போகணுமா? பகவானே கலப்படம் பண்ணி கொடுத்துட்டாராம். அதனால தான் இந்த லோக்கல் பீப்புளும் கலப்படம் பண்றாங்கன்ற. பகவானே கலப்படம் பண்றது தலைவர் அவர் தான். தியாகராஜில் அவர் தான் கலப்படத்துக்கு தலைவர் அவர். நம்ம உலகத்துக்குள்ள அனுப்பும் பொழுது அத்தத்துவத்தையும் தத்துவத்தையும் சேர்த்தே கலந்து அனுப்பிவிட்டார். ஆனா அதோட இன்னொன்னு கொடுத்துட்டார், கலந்து அதோட விட்டுட்டார். அண்ணா அதை பிரித்து புரிந்து கொள்கின்ற புத்தியும் கொடுத்திருக்கிறார். அதுதான் இங்க விசேஷம். ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல்ல அறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து சைவ முதலாம் அளவில் சமயமும் வகுத்து சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ உன்னையான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையோ. பொய் வளரும் நெஞ்சினரில் காணாத காட்சியே பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதா காரமாய் போக்குவரவற்ற பொருளே தெய்வமறை முடிவான பிரணவ ஸ்வரூபியே. ரொம்ப அழகா சொல்ற. அதனால புத்தியை நம்ம கொடுத்துருக்கிறாராம். நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த புத்தியை பயன்படுத்தி உண்மை எது பொய் எது என்று விசாரம் செய்து இதுதான் உண்மை இதுதான் பொய் என புரிந்து பொய்யை நீக்கி உண்மையை எடுத்து கொள்ள போகின்றோம். பொய் எது என்பதை ஒருவி மெய் உணர்தல் போதம்.
ஒரு சினிமா பாட்டு வரும், ஓஹோ ஹோஹோ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்க. உண்மையை வாங்கி பொய்யை விற்று உருப்பட வாருங்கள். அதுதான் செய்ய போறேன். உருப்பட வாருங்கள் சொன்னார். இங்க ஒருவே சொல்லி சொன்னா நீக்கி சொல்லி அர்த்தம். இப்பொழுது அடுத்த சந்தேகம் என்ன? சத்தியமும் அசத்தியமும் கலந்துருக்கு, அதை பிரிக்கணும்னு சொல்றீங்களே சுவாமி, சத்தியம் எப்படி அசத்தியத்துக்குள்ள கலந்துச்சு? அதை முதல் சொல்லுங்க. எப்படி கலக்க முடியும்? எப்படி கலக்க முடியும்? சத்தியம் என்பது இருப்பது, அது இல்லாததோடு எப்படி கலக்க முடியும்? இல்லாத கல் இருக்கிற அரிசியோடு எப்படி கலக்க முடியும்? அரிசியும் அங்க இருக்கிறது, கல்லு அங்க இருக்கிறது தான். இல்லாத கல் இருக்கிற அரிசியோட கலக்க முடியாது. இப்போ இந்த ஹால்ல முயல் இருக்கான்னு சொல்லி கேட்கணும். என்ன சொல்லுவோம்? இல்லைன்னு சொல்லுவோம். இல்லாத முயல் இருக்கிற மனுஷனோட எப்படி கலக்கம் சேரும்? ஆக இங்க கல்லும் இருக்கணும், அரிசியும் இருக்கணும். ஆனால் அரிசியில் கலந்துள்ள கல் இருக்கே, உண்மை பொருளா அந்த அரிசிக்கு அது வேறானது இல்லையா? அதனால அதை பிரிக்கிறோம். ஆகவே எப்படி இருக்கிற ஒரு சத்தியம் இல்லாத அசத்தியத்தோடு கலக்க முடியும்? ஏனென்றால் அதுவே இல்லையே. ஆக இங்க அசத்தியத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த ஹால்ல முயல் இல்லை, அது ஒரு அசத்தியம். இந்த ஹால்ல முயல் இல்லை, பிசிக்கலா அங்க இல்லை இல்லையா? ஹால்ல முயல் இல்லை, இல்லவே இல்லை, அது பிசிக்கலா இல்லை என்ற பொருளை சொல்றோம். இன்னொரு அசத்தியம் இருக்கு, அது விசித்திரமான ஆச்சரியமான அசத்தியமா, அது நம்முடைய கண்ணுக்கு தெரியும், அனுபவிப்போம், ஆனால் உண்மையில் அது கிடையாது. அப்படி ஒரு அசத்தியம் இருக்கா. அதற்கு உதாரணம் சாஸ்திரம் நிறைய சொல்லும். அது என்ன? முதல்ல தூரத்துல தெரிகின்ற காணல் நீர். காணல் நீர் சத்தியமா அசத்தியமா? அங்க நீர் கிடையாது, ஆனால் நாம் அனுபவிக்கின்றோம். ஆக அது ஒரு அசத்தியம். இன்னொன்று இருக்கு உதாரணம், சூரியனுடைய உதயம். சூரியன் உதிக்கிறது இல்லை, ஆனால் நாம் பார்க்கிறோம், அனுபவிக்கின்றோம். இது இரண்டாவது. மூன்றாவது பாம்பு கயிறு. இல்லாத பாம்பை அந்த கயிற்று மேல பார்க்கிறோம், ஆனா பயப்படுறோம், அனுபவிக்கிறோம். பாம்பு அங்க அசத்து தான், இல்லாதது தான், ஆனாலும் நாம் அனுபவிக்கின்றோம். அப்படி ரெண்டு விதமான அசத்தியம் இருக்கு. ஆனால் அது உண்மையிலே கிடையாது, ஆனால் நாம் அதை அனுபவிக்கின்றோம். ஆக ஒன்று இல்லை, அசத்தியம், அனுபவிக்கவும் இல்லை. இரண்டாவது ஒன்று அனுபவிக்கின்றோம், ஆனாலும் இல்லாதது. அனுபவிக்கிறோம், ஆனா அங்க இல்லாதது. இங்கு நம்முடைய அனுபவத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம். இரண்டு அசத்தியம் தான், ஆனால் அந்த அசத்தியத்திற்குள்ளே கொஞ்சம் டிவிஷன் இருக்குன்னு சொல்றார். அந்த அசத்தியத்திற்குள்ள கொஞ்சம் டிவிஷன் இருக்கு. ஏன் இப்படி பிரிக்கின்றோம்? ஒவ்வொரு முறையும் அனுபவத்திற்கு இருக்கின்ற இல்லாத அசத்தியம், அனுபவத்திற்கு இருக்கின்ற அசத்தியம், இல்லாத அசத்தியம், அப்படி சொல்லி ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதற்கு ஒரு சுருக்கமா சொல்லு இருக்கு. அசத், முதல்ல சொல்ற அசத் இல்லை, அனுபவத்துக்கும் இல்லை. முதல்ல சொல்ற அசத்து இல்லை, அது அனுபவத்துக்கும் இல்லை. ரெண்டாவது ஒரு அசத் சொல்றோம், அதுவும் இல்லை, ஆனால் அது அனுபவத்துக்கு இருக்கு. ரெண்டாவது சொல்ற அசத்து இல்லை, ஆனா அனுபவத்துக்கு இருக்கு. அதுக்கு என்ன பேர் தரலாம்? ஒன்று இல்லை, அனுபவத்துக்கு இல்லை, இல்லவும் இல்லை, அது ஒரு அசத்து. ரெண்டாவது அனுபவத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த அசத்துக்கு என்ன பேர் தரலாம்? சாஸ்திரம் தருகின்ற பெயர் மித்யா. சாஸ்திரம் தருகின்ற பெயர் மித்யா. ஆமா, மித்யான்னா என்ன அர்த்தம் இங்க பார்க்க போறோம். அது அசத்து தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அசத்து, அது இல்லை. அத்துடன் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா அது மித்யா இல்லை,
அது அசத் இல்லாததான். இல்லை, அது இல்லவே இல்லை, உண்மையிலே இல்லை. ஆக முதல் அசத்துக்கு அசத் என்றே சொல்லிடுவோம். ஆத்தியந்த அசத், அது இல்லவே இல்லாத ஒன்று. ஆனால் ரெண்டாவது அசத்து இருக்கு, அதுக்கு பெயர் மித்தியா. அதுக்கு பேர் மித்தியான்னு சொல்லி சொல்றோம். மித்தியான் பேர் வர காரணம் என்னன்னா, அது இல்லை, ஆனால் அது இல்லாத போது நமக்கு தெரிந்து கொண்டுள்ளது, தெரிகின்றது. அது இல்லை, ஆனால் நமக்கு அது தெரிந்து கொண்டுள்ளது. இல்லாத போது தெரிஞ்ச அது ஆச்சரியம் தானே. இல்லாமல் இருந்தால் தெரியவும் கூடாது, அனுபவிக்கவும் கூடாது. ஆனால் இல்லை, ஆனால் அனுபவத்துக்கு இருக்கு. அதுதான் இங்க விஷயம். ஆக நமக்கு அனுபவத்தின் மீது நம்பிக்கையும் இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு. சாஸ்திர வார்த்தையை விட அனுபவத்துக்கு தான் நமக்கு அதிகமான ஸ்ரத்தை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதில் என்ன ஆயிட்டுருதுன்னா, ஏற்கனவே ஒரு சத்தியம் இருக்கு, அது சாஸ்திரம் சொல்கின்ற சத்தியம். அந்த சத்தியமும் நம்முடைய அனுபவத்தில் ஒரு சத்தியம் இருக்கு, அந்த சத்தியமும், அந்த சத்தியத்தை தான் மித்தியான்னு சொல்றோம் இல்லையா. ரெண்டு என்ன ஆயிடுதான், கலந்து விட்டது. அனுபவத்தில் இருக்கின்ற ஆனால் உண்மையில் இல்லாத மித்தியாவும், சத்தியம் என்று உண்மையில் இருக்கக்கூடிய சத்தியமும் ரெண்டும் ஒன்றாக கலந்து விட்டது. ஒன்று போலியான உண்மை, பொய்யான உண்மை, இன்னொன்று உண்மையான உண்மை, ரெண்டும் கலந்துடுச்சான். இங்க நம்முடைய விவேகம் என்ன, தத்துவ விவேக, சத்திய மித்யா விவேகம். எது சத்தியம் எது மித்யா என்கின்ற விவேகம், இதைத்தான் நாம் இனி செய்ய போகின்றோம். சத்திய அசத்திய விவேகம் செய்ய போறதில்லை. சத்திய அசத்திய விவேகம் என்று சொல்றது தப்பு இல்லை, ஆனாலும் கூட இங்கு நாம் சொல்ற அசத்து இருக்க, அது மித்யா. ஆக ஒரிஜினலும் ஒரு ஷேடோவும் மிக்ஸ் ஆயிடுச்சான். ஒரிஜினலும் ஒரு ஷேடோவும் மிக்ஸ் ஆயிடுச்சு, அதான் சொல்றார். அதுவும் அது அல்லாததும் ஒன்றாகி இருக்கின்றது, அதே நேரத்தில் தெரிந்து கொண்டும் இருக்கின்றது. கயிறும் கயிறு அல்லாத பாம்பும் ஒன்றாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது. ஆக்சுவலா நாம விவேகம் செய்யும் பொழுது அங்கு ஒன்றுதான் இருக்கு, ஒன்றாகத்தான் இருக்கு. எது ஒன்றாக இருக்கு, அது ஒண்ணு மட்டும் இருந்தாங்க பிரச்சனை இல்லை, அங்க ரெண்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன, கயிறும் தெரியுது. ஆனா கயிறு தெரியறதுக்கு முன்னாடி அது மேலேயே ஞாபகம் வச்சுக்கணும், அது மேலேயே பாம்பும் தெரிந்து கொண்டுள்ளது. அப்போ இரண்டு இருக்கிற மாதிரி தெரிந்து கொண்டு பிரித்து கடைசியில் ஒன்றுதான் இருக்கின்றது என்று சொல்ல போகின்றோம். அதனால்தான் சொல்லுவாங்க, நாம் இந்த விசாரம் பண்ணி படிக்க போறோமே, இந்த படிப்பு என்ற இந்த பயணம் முடியும் பொழுது, முடிஞ்ச பிற்பாடு நாம பார்த்தால் நமக்கு ஆச்சரியமா இருக்குமா. ஒழுங்கா நம்ம கயிறை பார்த்துட்டோம்னா அங்க கயிறு ஒண்ணுதான் இருக்கு, அங்கு விவேகம் இல்லை, விவேகமும் தேவையில்லை, பிரிக்க வேண்டிய வேலையும் இல்லை, சரியாக தெரிந்தாயிற்று. ஒரு கால் அங்க பாம்பே தெரிஞ்சது வச்சுக்கோமே, பாம்பை பார்த்துட்டு அங்கேயும் விவேகம் தேவையில்லை, பிரிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஆனால் அந்த கயிறை பாம்பாக பார்த்து விட்டோம், அதுதான் சொல்ற. அங்க கயிறை பாம்பா பார்த்துட்டோம். அப்பதான் அங்க என்ன நடந்திருக்கு, அங்க உண்மையில் கயிறு தான் இருக்கின்றது, ஆனால் ஒன்றுக்கு மேல் வேறொன்று இரண்டாவதாக தெரிந்து கொண்டுள்ளது. இரண்டாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அனுபவத்துக்கு இருக்கு, ஆனால் அறிவுக்கு உண்மையில் அங்கு இல்லை. அப்படி அனுபவத்தில் அங்கு பாம்பு வந்து விட்டது. அப்ப என்ன சொல்லலாமா, அங்க ரெண்டு வஸ்து இருக்குன்னு சொல்லலாமா? ஏன் அந்த நேரம் நம்முடைய அனுபவ நேரத்தில் பாம்பு தெரிஞ்சதே, பயந்து வேற போனோமே. அனுபவ நேரத்துல பாம்பு தெரிஞ்சிட்டுது, தெரிஞ்ச உடனே ஒரு பயம் வந்துடுச்சே, அப்படியே ஓடி வந்தோமே இல்லையா. ஆனால் யோசித்து பார்த்தால், கொஞ்சம் நின்று கொஞ்சம் அப்படி கவனிச்சு பார்த்தா, அறிவு வந்த பிற்பாடு அறிவுடைய நோக்கில் பார்த்தால் அங்கு ஒண்ணுதான் இருந்தது, ஒண்ணுதான் இருக்க முடியும். அதே போல குருவினுடைய பார்வையோடு சாஸ்திரத்தை பார்த்தால், சாஸ்திரத்தின் பார்வையில், உண்மை உணர்ந்தவனுடைய பார்வையில் ஒன்றுதான் இருக்கின்றது. ஆனால் பயந்த அந்த சிஷ்யனுடைய பார்வையில், அறியாமையில் பாம்பு இருக்கு. குருவுடைய பார்வையில் அங்கு கயிறு தான் இருக்கின்றது, கயிறு இருக்கு. அதில் ஒன்று உள்ள பொருள் கயிறு சத்தியம், இரண்டாவது பாம்பு மித்யா தோற்றம் என தெரிந்து கொண்டுள்ளது. இந்த சிஷ்யன்
எந்த இடத்துல பாம்பை பார்த்தான்? கயிற்றின் இடத்துல தான் பாம்பு பார்த்தான். அதே போல சத்தியத்தினிடத்தில் தான் மித்தியாவை வச்சிருக்கான். அறிவுள்ள புரிந்த குரு சத்தியத்தினிடத்துல சத்தியத்துவ புத்தி வந்துடுது. ஆனால் சிஷ்யனுக்கு சத்தியத்தினிடத்தில் மித்தியா புத்தியை வைத்திருக்கின்றான். சத்தியத்தினிடத்துல தான், அந்த கயிற்று மேலதான் பாம்பு இருக்கு. ஆமா, அது கண்ணியமா இல்லை. ஆக இந்த கயிற்றில் ரெண்டு வஸ்து வந்து விட்டதை போல அது எப்படி கலந்துள்ளதா? சிஷ்யன் தவறா பார்த்த பாம்பை கயிற்றுல இருந்து வேற பிரிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. சிஷ்யன் தவறா பார்த்த பாம்பை கயிற்றுல இருந்து பிரிக்க முடியுமா? ஆனா உண்மையில் அது பாம்பா? கயிற்றுக்கு மேல பாம்பு இல்லை, கயிற்றுக்கு வேறாக பாம்பு இல்லை, கயிறே பாம்பாக தெரிந்து கொண்டுள்ளது. இந்த கயிறு பாம்பு உதாரணத்தை எத்தனை விதமா ஒன்னா சொல்லலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் உதாரணமே கிடையாது. கயிற்றுக்கு மேல பாம்பு இல்லை சொல்லலாம். கயிற்றுக்கு மேல பாம்பு இருந்தா கயிற்றை சுத்திட்டு இருந்து சொல்லலாம். கயிறே பாம்பாக தெரிந்து கொண்டுள்ளது. சத்தியமே மித்தியாவாக தெரிந்து கொண்டுள்ளது. யாருக்கு? அவிவிவேகிக்கு. அப்ப நாம் என்ன செய்யணும்? குரு என்ன செய்யறார்? அந்த ரெண்டுமே என்ன, கயிறும் பாம்பு இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்கொண்டு, அங்க உண்மையில் ரெண்டு இல்லை, இருந்தால் இருக்கிற மாதிரி இருக்கின்றதே என்ற எண்ணத்தையும் கருத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் சத்தியம் எது மித்தியா எது என பிரித்து மித்தியாவை நீக்கி சத்தியத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உபதேசத்தை செய்கின்றார். சாஸ்திரமா அதான் செய்யறது. கயிறு பாம்பில் எப்படி விவேகம் செய்கின்றோம், அதே போல இந்த உலகத்திலும் அதையே செய்ய போகின்றோம். இந்த உலகத்துல அதையே செய்ய போகின்றோம். இந்த முழு படைப்பு இருக்கே, ஹோல் யூனிவர்ஸ் சொல்றாங்க பாருங்க, அதில் நாம் அல்லது நான் உட்பட அனைத்திலும் ஏதோ ஒன்று சத்தியமாக இருக்கின்றது. உதாரணத்துல கயிறு பாம்பு போல ஏதோ ஒன்று சத்தியமா இருக்கு, கயிறு போல. அந்த சத்தியமாக இருக்கின்ற அந்த ஒன்றின் மீது அது அல்லாத மித்தியா அதனிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே தத்துவ விவேகம் என்பது அந்த சத்தியமான ஒன்று என்ன, அதில் தெரியாமல் நாம் ஏற்றி வைத்துள்ள மித்தியா அம்சம் என்ன என்று பிரித்து புரிந்து அந்த மனதில் மித்தியாவை மித்தியா என்று தெரிந்து கொண்டு அந்த மித்தியாவை நீக்கி சத்தியத்தை மட்டும் வைத்துக் கொள்வது, இதைத்தான் தத்துவ விவேகம் என்பதில் நாம் செய்ய போகின்றோம். அப்ப சிஷ்யனுடைய கேள்வி என்ன? தத்துவ விவேகம் என்றால் என்ன? குருவுடைய பதில் என்ன? ஆத்மா சத்தியம் என்று முதலில் சத்தியத்தை அறிமுகப்படுத்துகிறார். பிற்பாடு இரண்டாவது ஒன்று இருக்கு, அந்த அது இரண்டாக தெரிகின்றது, அந்த இரண்டை பிரிக்க வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று ஆத்மா, அந்த ஆத்மா என்பது சத்தியம். பிறகு தது அந்நியத்து, அந்த ஆத்மாவுக்கு வேறாக இருக்கின்ற சர்வம் அனைத்தும் என்னவா? மித்யா, தோற்றம் மாத்திரமே. இங்கு ஆசிரியர் மித்யா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஆத்மாவிற்கு வேறாக இருக்கின்ற அனைத்தும் மித்யா. இந்த இதி என்ற வார்த்தை இருக்கிறது, எதை குறிக்கின்றது என்றால் இந்த விதமாக நாம் புரிந்து கொள்வதுதான் தத்துவ விவேகம் என்பதை குறிக்கின்றது. இந்த வார்த்தையை நாம பிரதிஜ்ஞா வாக்கியம் அப்படி சொல்லுவோம். பிராமிஸ் பண்றார், இது நாம் புரிய வைக்க போறேன். நாம இதைத்தான் கடைசியிலும் புரிந்து கொள்ள போகின்றோம். ஆரம்பத்திலேயே இதே வாக்கியம் தான், கடைசியிலே இதே வாக்கியம்தான். வேதாந்தத்துல ஒரு பியூட்டி என்னன்னா சொல்லுவாங்க, பொது அழகா சொல்லுவாங்க. நாம முதல் ஸ்டெப்ல காலை எடுத்த உடனே சாதன சட்டை சம்பத்தி சொல்றோம். அப்புறம் ஆத்மா சத்தியம் தது அந்நியத் மித்யா சொல்றாங்க. ஆரம்பத்தில் இதுதான் கேட்போம். எவ்வளவு வருஷம் நீங்க பாடம் படிச்சாலும், 20 வருஷமாக கூட இருக்கட்டும், கீதை உபனிஷத்து இருக்கக்கூடிய பிரகரண கிரந்தங்கள் அல்லது அட்வான்ஸ் டெக்ஸ்ட் என்னென்ன இருந்தாலும் கூட, நைஷ்கர்மிய சித்தி, அபரோக்ஷ அனுபூதி எல்லாம் படிச்சு முடிச்சாலும் கூட, அதுக்கப்புறமும் படிச்சு முடிச்சா என்ன புரிஞ்சுக்கிட்டுன்னு கேட்டா இதையே தான் புரிஞ்சுக்கிட்டு சொல்ல.
இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டு சொல்ல போறோம். இதுக்கு வேற என்ன புரிஞ்சுக்க போறோம்? இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தத்துவ விவேகம் என்ன ஆரம்பிச்சோமோ அதைத்தான் கடைசியிலையும் சொல்லி முடிக்க போறாங்க. அதுதான் சரி சுவாமி, அது எதுக்கு இத்தனைன்னு சொல்லி சொன்னா தேவை இருக்கு, அப்படி புரியுது. ஓருரையால் வாய்க்கும் உண்மை கூறனந்த நூல் கோடி பேருரையால் பேசுது. எதன்னா அந்த ஒரு வார்த்தையை புரிய வைத்து 1000 வார்த்தைகள் புரிஞ்ச பிற்பாடு அந்த ஒரு வார்த்தை உண்மை நம்ம மனசுல நிக்கணும். அதுதான் நெல்லில் பதர் களைந்து சொல்றாரு பாருங்க. நெல்லில் இருக்க பதர் கலைந்து நெல்லை எடுக்கிறோம். அது போல என்னவா, சொல்லில் பதர் களைந்து சொல் முடிவை காணாதோர் நெல்லில் பதர் போல நிற்பார் பராபரமே. சொல்லுடைய அந்த எவ்வளவு இருக்கு அதெல்லாம் ஜலிச்சு பார்த்தா கடைசியில் நிக்கிறது எதுவோ அதுதான் உண்மை. அதுதான். ஆகவே இன்றைக்கு என்னவா, ஆத்மா சத்தியம் தது அந்நியத் சர்வம் மித்யா என்றுதான் சொல்ல போறோம். எவ்வளவு நாள் உபனிஷத் தத்துவம் எல்லாம் கேட்ட பின்பு என்ன புரிந்து கொண்டிருக்கு கேட்டா இதைத்தான் சொல்லுவோம். இல்லை சுவாமி, இல்லையா, இதெல்லாம் எலிமெண்ட்ரி டெக்ஸ்ட், நான் அட்வான்ஸாக படித்து கொண்டிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. ஆம், நீங்க என்ன அட்வான்ஸா படிச்சாலும் சரி நாம் இதைத்தான் புரிந்து கொள்ள போகின்றோம். தத்துவ போதத்துல எலிமெண்ட்ரி டெக்ஸ்ட் இல்லையா, இது ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் என்ன அறிமுகப்படுத்துறாரோ அதுதான் லாஸ்ட் லைன்னு சொல்லிட்டார். நாம் கடைசியாக புரிந்து கொள்ள போவதும் அதுதான். ஆக இந்த தத்துவ போதம் என் நூலில் 5 கருத்துக்கள் விளக்கப்படுகின்றது சொல்லி பார்த்தோம். அதில் முதல் கருத்தை முடித்தோம். என்ன, சாதன சைட்டிய சம்பத்தி அல்லது அதிகாரித்துவம். எப்படிப்பட்ட தன்மைகளுடன் நாம் விசாரத்தில் ஈடுபட வேண்டும், எப்படிப்பட்ட குணங்களுடன் மனதில் நாம் பக்குவத்தை பெற்று நாம் விசாரத்தில் ஈடுபட்டால் விசாரத்தினுடைய நேரடியான பலனாகிய ஞான அனுமதிக்கு கிடைக்கும், ஞானத்தினால் மோட்சம் கிடைக்கும் என்றெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஆக இந்த இடத்துல 2வது தத்துவ விவேகத்தை ஆரம்பிக்க போறோம். இந்த 2வது விசாரத்துல பார்த்தோம் ஜீவ விசாரம் சொல்லிப்பார். சிஷ்யன் கேட்ட கேள்வி என்ன, தத்துவ விவேக கக, அதுக்கு பதில் ஆத்மா சத்தியம் தது அந்நியத் மித்யா இதி. ஆத்மா என்பது சத்தியமாக இருக்கிற ஒரு பொருள், அதுக்கு வேறாக இருக்கிற அனைத்தும் மித்யா. இவ்வாறு தெரிந்து கொள்வதுதான் தத்துவ விவேகம் பார்த்தோம். விவேகம் என்பதில் என்ன பார்த்தோம், கலந்து விட்டதை பிரித்து புரிந்து கொள்ளுதல் சொல்லி பார்த்தோம். என்ன கலந்திருக்கு, தத்துவமும் அதத்துவமும் கலந்திருக்கு சொல்லி பார்த்தோம். தத்துவம் சொல்லி சொன்னா எது உண்மையோ அது தத்துவம் சத்தியம், எது உண்மைக்கு புறம்பாக இருக்கின்றதோ கலந்துள்ளதோ அதை மித்யா சொல்லி பார்ப்போம். இங்கே ஒரு சந்தேகம் நமக்கு வரும், அதை மறுபடியும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அசத்தென்றால் இல்லாதது, இல்லாதது எப்படி கலக்கம், இருப்பது தானே வந்து கலக்கம். ஆகவே நான் என்ன பண்ணோம், அந்த அசத்தை 2ஆ பிரித்தோம். ஞாபகம் வச்சு இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். என்ன உள்ள ஆழ்ந்து படிக்கும்போது இந்த சந்தேகத்தோடே போனோம்னா கணக்கினுடைய சில விஷயங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சதுன்னா கணக்கு ஒழுங்காக போட்டுக்கிட்டு போகலாம். இல்லைன்னா என்ன நடுவில் ஏதோ சந்தேகத்தோடு கணக்கை போட்டுக்கிட்டே போக முடியாது. அது போல தான் இங்கே 2 அசத்தை நாம் 2ஆ பிரித்தோம். ஒன்று இல்லை, அது அனுபவத்துக்கும் இல்லை. 2வது அது இல்லை, ஆனால் நம்முடைய அனுபவத்துக்கு இருப்பது போல தெரிகிறது, பொய்யாக உற்பத்தி ஆகி உள்ளது. அதைத்தான் நாம் மித்யா என்ற சொல்லில் அழைத்தோம். அந்த இல்லாமைக்கு சம்ஸ்கிருதத்தில் 2 சொல், பொதுவாக இல்லாமைக்கு சம்ஸ்கிருதத்தில் 2 சொல் சொல்லுவோம், அசத்து, 2வது மித்யா. மித்யா என்றால் அசத்து என்றால் ஒன்றுதான், ஆனால் 2க்கும் உள்ள வேறுபாடு என்ன, அசத்தென்றால் இல்லை, அனுபவத்துக்கு இல்லை. மித்யா என்றால் இல்லை, ஆனால் அனுபவத்துக்கு இருப்பது போல் தெரிகின்றது. அனுபவத்துக்கு எப்போ இருந்துட்டு அது விஷயம் வேறு, அனுபவத்தில் இருப்பது போல் தெரிகின்றது. அப்போ என்ன ஆகியிருக்கான், சத்தியம் அசத்தியமும் அல்லது மித்யாவும் கலந்து விட்டது. அதுக்கு உதாரணம் பார்த்தோம், கயிற்றில் தெரிகின்ற நாம் அறியாமையால் பார்த்த பாம்பு. அந்த பாம்பும் கயிறும் எங்கே கலந்துருக்குன்னா, பாம்பு ஒரு இடத்துல கயிறு ஒரு இடத்துல இருக்கு, அப்படி இல்லை, 2ம் ஒரே இடத்துல இருக்கு, கலந்து தெரியுது. கயிறு மேலே தான் அல்லது கயிறில் தான், மேலே கூட சொல்லக்கூடாது, வார்த்தை ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். கயிற்றுல தான் பாம்பே தெரிஞ்சு ஒரே இடத்துல கலந்துருக்கு, ஒன்றிலே தான் கலந்துருக்கு. அறியாமல் இருப்பதை பாம்பு என்று சொல்கின்றான். அவன் மனதில் என்ன நடந்துடுச்சு, சத்தியம் மித்யா அவங்க கலந்து விட்டது. சத்தியமாக உண்மையில் அங்கு இருப்பது கயிறு தான், ஆனால் அவன் அதை
கயிறு என்று சொல்லவில்லை, பாம்பு என்றே சொல்லுகின்றான். எதை? அந்த கயிற்றையே பாம்புன்னு தான் சொல்றான். அவனுக்கு தெரிகிற வரைக்கும் என்னன்னா அது பாம்பு தான். அந்த பாம்பு என்பது என்ன? உண்மையில் மித்யா. கயிறு இருக்கின்ற அதனிடத்தில் அதையே பாம்பு என்று சொல்கின்றான். மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாம கயிறு எங்கேயோ பார்த்தான், அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா பாம்பு போயிட்டது, அல்லது கயிறை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, என்ன வேணா நடக்கலாம். அதனால இந்த இடத்துல சொல்றாங்கண்ணா பாம்புன்னு தான் சொல்றான். எத்த கயிறு இருக்கின்ற அதனிடத்திலேயே அதையே பாம்பு என்று சொல்கின்றான். கயிறு ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துல பாம்பு இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்லை, எந்த இடத்துல கயிறு இருக்கோ அதே இடத்தில் அதே கயிற்றைத்தான் பாம்பு என்று சொல்லி இருக்கின்றான். அப்ப இங்க என்ன ஆகியிருக்கான்? சத்தியமான கயிறும் மித்தியாவான பாம்பும் அவனுக்கு கலந்து வேறுபாடு இல்லாமல் தெரிகின்றது. ஆக தத்துவ விவேகம் என்றால் இது கயிறு, என் மனதில் அறியாமையினால் வந்த தெரிந்த பாம்பு. கயிறு சத்தியம், பாம்பு மித்யா. ஆனால் பாம்பு என்கின்ற அனுபவம் இருக்க எனக்கு. ஆமா, இப்ப அனுபவம் இருந்தாலும் அது உண்மையில் மித்யாதான். கயிறு என்ற ஒன்றுதான் உண்மை. இவ்வாறு புரிந்து கொள்வதுதான், பிரித்து அறிவதுதான் தத்துவ விவேகம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பொதுவா ஒரு பொருள் தெரியவே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு பொருள் இருக்கு தெரியலனாலும் அது அவனை கொண்டு போயிட்டு இது பாருப்பா இந்த பொருள், இது சுட்டி காட்டிடலாம். அதுல புரிஞ்சுக்கிறது சுலபமா இருக்கும். ஆனால் இங்க டீச்சிங்ல என்ன பெரிய சிரமம் இருக்கு சொல்லி சொன்னா, ஒரு பொருளை தவறாக புரிந்து கொண்டு அந்த பொருளை விட்டு விட்டு அந்த பொருள் வேறொரு பொருளை எதையோ பார்த்து தவறு செய்திருக்கின்றான். அப்போ இங்க 2 படியில உபதேசம் நடக்கணுமா? ஒரு பொருள் இருந்து ஆக்ஷிட் பண்ணி இதுதாமான்னு சொல்லிட்டா பரவாயில்ல, தெரியவே இல்லை, கொண்டு போய் காட்டிடலாம். ஆனா ஒரு பொருள் இருக்கு, அது மேல இவன் தவறா வேறொன்னை ஏற்றி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப அங்கு 2 படியில உபதேசம் நடக்கணுமா? முதலில் தவறை தவறு என்று சுட்டி காட்ட வேண்டும், பிறகு சரி எது என்பதை அவனுக்கு காட்ட வேண்டும். இப்ப பாரு, இங்க இருக்கா, இங்க தானே பார்த்த, ஆமா. இங்க தானே பாம்பை பார்த்த, ஆமா. இது மேல தானே பார்த்தேன்னா, இப்ப பாரு தெரியலையே, அப்ப என்ன இருக்கு? கயிறு தான் சாமி. அப்ப இங்க தானே பாம்பை பார்த்தேன். இல்ல சாமி, அங்க பார்த்தேன்னா விஷயம் விவகாரம் ஆயிடும், அது வேற. இங்கதான் பார்த்தேன், இது மேலதான் பார்த்தேன். அப்ப தவறே தவறுன்னு சொல்லணும், இது பாம்பு இல்லைன்னு சொல்லணும், பிறகு சரி என்று இது கயிறுன்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கணும்னா, சத்தியத்தை நாம் முழுமையாக தெரியாமலும் இல்லை, அதே சமயம் மித்யா என்ற ஒன்றை அந்த சத்தியத்திற்குள் பார்த்து கொண்டுள்ளோம். மித்யாவும் கலந்துள்ளது. சத்தியம் தெரிகின்றது, அது தவறாக தெரிகின்றது. சத்தியம் தெரியுது, அது தவறா தெரிகின்றது. ஆக உபதேச முறையும் சற்று மாறி இருக்க போகின்றது சொல்லி சொல்றார். அது எப்படி, என்ன முறை, பிறகு பார்ப்போம். இங்கு தத்துவ விவேகம் சொல்லி சொன்ன நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய கண் முன்னாடி ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை என்ன ஆகியிருக்கின்றால் பொய்யோடு கலந்து விட்டது. உண்மையையும் பொய்யையும் கலந்து நாம் உண்மையை விட்டு பொய்யை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நமக்கு விசாரம் தேவைப்படுகின்றது. இந்த அறிவுடன் மீண்டும் நாம் வாக்கியத்தை பார்த்தால், சத்தியம் என்ற இடத்தில் ஆசிரியர் ஆத்மா சத்தியம், ஆத்மா என்ற ஒன்றுதான் உண்மை சத்தியம். தது அந்நியத் சர்வம், ஆத்மாவுக்கு அல்லாத அனைத்தும் மித்யா. மித்யா என்றால் அனுபவத்துக்கு இருக்கு, ஆனால் உண்மையில் கிடையாது. அதைத்தான் அசத்துன்னு சொல்றோம், அதத்துன்னு சொல்றோம். இருந்தாலும் நம்ம இங்க மித்யான்னு சொல்லுவோம். ஆக இப்பொழுது ஆத்மா என்ற சொல்ல அறிமுகப்படுத்தி விட்டார். ஆத்மான்னு ஒன்று இருக்கப்பா, அதுதான் சத்தியம். அது என்னன்னு தெரியல இந்த டெக்ஸ்ட் படி. நாமெல்லாம் தெரிஞ்சவங்க தான், அது வேற விஷயம். ஏன்னா உபநிஷதெல்லாம் படிச்சு வந்திருக்கோம். டெக்ஸ்ட் படி பார்த்தா ஆத்மான்னு சொல்றார், ஆத்மான்னு ஒன்று தெரியல இன்னும். ஆனா அதுதான்பா உண்மை. ஆத்மாவுக்கு வேறாக உள்ள அனைத்தும் அனாத்மா, எல்லாம் மித்யா. இந்த அனாத்மா என்ற சொல் புதிய சொல். அந்த சொல் என்ன? ஆத்மா அல்லாத மற்றவைகள், அதுதான் அர்த்தம். அனாத்மா சொல்லி சொன்னா ஆத்மா அல்லாதவைகள் அனாத்மா. இங்கு கலந்துள்ளதெல்லாம் பிரித்து ஆத்மா இதுதான் என்னும், அனாத்மா இதுதான் என்று பிரித்த பிறகு இந்த ஆத்மாவை சத்தியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அனாத்மாவை மித்யா என்றும் புரிந்து கொள்ள வேண்டும்.
பிரித்து பிறகு தவறாக, ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்றார். சரி, பிரிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரிச்சு பிற்பாடு என்னன்னா ஆத்மாவை மித்யா என்றும் அனாத்மா சத்தியம்னு தவறா புரிஞ்சு, அது வேற இருக்கு. எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு சாமி. கடைசியில இந்த ஆத்மா ஆத்மான்னு சொன்னீங்களே அதுதான் மித்யா, அனாத்மா தான் சத்தியமோ, தவறாக புரிஞ்சுக்க கூடாது இல்லையா? ஆகினால இப்ப நாம பிரிச்சு புரிஞ்சுக்க போறோம். அடுத்த கேள்வி சந்தேகம் என்னன்னா, ஆத்மா அனாத்மா என்ற வார்த்தையை சொல்றோம். அந்த அனாத்மாவில் எங்க இருக்கு? அந்த அனாத்மாவில் என்ன இருக்கு? ஆத்மா அனாத்மா சொல்றோம். அந்த ஆத்மாவில் என்ன இருக்கு? அனாத்மாவில் என்ன இருக்குன்னா, ஆத்மாவில் அனாத்மா இருக்கு, அனாத்மாவில் ஆத்மா தான் இருக்கு. அது எப்படி சாப்பிடா? அடுத்தடுத்து பார்ப்போம். பூர்த்தி எல்லா வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.